இப்போ அதிகாலையில் வந்து வெளியூர்லேருந்து வரவங்களும் 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க தங்கியிருக்க இடத்துல. அப்போ நேரத்தோடு எந்திரிக்கணும், அவங்கள சந்திக்கணும். முக்கியமான ஆட்கள் வருவாங்க, கட்சி சாராத ஆட்கள் வருவாங்க. இப்போ அவர் எம்பியாக இருக்கும்போது அரசு அதிகாரிகள் வருவாங்க, பலதரப்பட்ட ஆட்கள் வராங்க. இப்போ எல்லோரையும் சந்திக்கணும், எல்லோருக்கும் நேரம் கொடுக்கணும். இப்படி ஓடிட்டே இருக்கனால கட்சி வேலைகள் செய்கிறதுல இந்த மறுசீரமைப்பு நடத்துறதுல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு தேக்க நிலை. அந்த மன வலியில் தான் வந்து தலைவர் வந்து சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த தலைவரையும் நீங்கள் 9 மணிக்கு மேலே போய் பார்க்க முடியாது, இரவு 9 மேலே பார்க்க முடியாது. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் விசிட்டர்ஸ் பார்வையாளர்கள் 1 மணி நேரம் பார்ப்பாங்க. அடிக்கிட்ட வருவாங்க, பெட்டிஷனாக வாங்கி வச்சுக்கிறாங்க, கேட்டு போயிட்டே இருப்பாங்க, மற்ற ஆள் பார்க்க வருவாங்க. இங்கே வந்து காலையில் தொடங்கி இரவு வரைக்குமே தொடர்ந்து எங்கே போனாலும் வந்து விசிட்டர்ஸ் கூட்டம். இப்போ வேறு ஒரு மாவட்டத்துக்கு போகிறார்ல, அங்கேயே திரண்டுறாங்க. அது எந்த ஹோட்டலில் தங்கினாலும், எந்த வீட்டுக்கு போனாலும். ஒரு மாவட்டத்தில் ஒருத்தருக்கு திருமணத்துக்கு தேதி வாங்கியிருப்பார். ஒருத்தருக்கு கொடுத்தா அப்படியே வந்து 10 பேர், தலைவர் நம்ம மாவட்டத்துக்கு வராராம்ல, அப்போ அந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த இடத்துல கொடி ஏற்றுவோம், இந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டார், அந்த வீட்டில் போய் துக்கம் விசாரி கூட்டிகிட்டு போவோம், அல்லது ஒரு இல்ல நிகழ்ச்சி கூட்டிகிட்டு போவோம். இப்படி ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கிடுறாங்க. அப்போ அதை வந்து மீற முடியல அவரால்.